இவங்க கடைக்கு சாப்பிட வந்ததுக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஃப்ரெண்ட் மயிலாடுதுறை ஜங்ஷன்ல ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நாங்க சாப்பிட வந்த கடை தான் நைனா கடை. கடையில உள்ள புரோட்டாவை சாப்பிட்டா உடம்பு குறைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஏன்னா அவங்க கோதுமை மாவுலையும் புரோட்டா போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட வேற லெவல் டேஸ்ட் இருக்கக்கூடிய பூண்டு தோசை இருக்கு. மாஸ்டர் தோசை கொடுக்கல, அவர்கிட்ட வாட மூக்குல ஏறுதுன்னு சொன்ன பாருங்க. மாஸ்டர் உடனே என்ன பார்த்து, தம்பி தோசைக்கு மட்டும் தான் காசு, வாடகை காசு இல்லைன்னு சொல்றாரு. இவங்க கடையில மாஸ்டரோட ஃபன்னும் இருக்கு, அப்புறம் பண்ணும் இருக்கு. ஆமாங்க, இவங்கள்ட்ட பன் புரோட்டாவும் பஞ்சு மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் அவங்கள்ட்ட அவங்க கடை மேல எனக்கு ஒரு கண்ணு எடுத்துருவாங்க 2 பன்னு சொல்லிட்டு சொன்ன 2 நிமிஷத்துல வாழை இலையை போட்டு சொம்பு நிறைய தண்ணி வச்சு சொம்புல உள்ள தண்ணி வாழை இலையை ஊத்தி நல்லா வாழை இலையை வாஷ் பண்ணிட்டு பன் புரோட்டாவை மாஸ்டர் முன் எடுத்து வந்து வைக்க, அதுக்கு மேல கெட்டியா குழகுழன்னு குருமா ஊத்த, அப்படியே குருமாவோட புரோட்டாவை குழப்பி சாப்பிடக்குள்ள சும்மா சொர்க்கத்திலே சோறு போட்டு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பாகிஸ்தான்ல போட்டாங்க குண்டு எடுத்துருவாங்க அவங்க ஸ்பெஷல் பூண்டுன்னு சொல்லி ஒரு பூண்டு தோசை வாங்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு தோசையை பிச்சு எல்லா தொட்டுக்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு அப்படியே என் வாயில வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. கடைசியா பினிஷிங் டச்சா குருமாவோட ஆம்லெட்டை குழப்பி சாப்பிட்டுட்டு சொம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வீட்டு கிளம்பிட்டேன். கடை மயிலாடுதுறை ஜங்ஷன் வாசல்ல இருக்கு, மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க.